அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று உலக தம்பதியர் தினம். உலகமே உறவுகளாலும் அன்பாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் உலக தம்பதியர் தினம் மே 29 கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் பல சம்பவங்களின் அடிப்படையில் மனித உறவுகளை மேம்படுத்த இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் இனிய தம்பதியினர் தின வாழ்த்துக்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று அந்த பந்தத்தின் மகத்துவத்தை நம் முன்னோர்கள் அழகுற சொல்லிவிட்டு சென்றுள்ளார்கள். இப்படிப்பட்ட திருமணத்தை நம் முன்னோர்கள் எப்படி நடத்தினார்கள் என்றில் நம்மில் பலருக்கும் தெரியாது. ஒரு பெண்ணை பார்க்க போவதில் ஆரம்பித்து நிச்சயதார்த்தம் நடத்தி கல்யாணம் செய்வது என்பது திருவிழாவைப் போல சுற்றம் சூழ நடைபெறும். ஒரு வீட்டில் திருமணம் என்றால் ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். 10 நாட்களுக்கு முன்பே உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருமண நிகழ்விற்கான பொறுப்புகளை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு ஆடல் பாடலுடன் தடபுடலாக இருக்கும். திருமணத்தன்று ஊருக்கே உணவளித்து கொண்டாடுவர். திருமண நிகழ்ச்சியின் போது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சிறு சிறு போட்டிகள் வைத்து விளையாடுவார்கள். அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து நடக்கும் திருமண பந்தத்தில் இணையும் தம்பதியினருக்கு சிறு ஊடல்கள் ஏற்பட்டாலும் அதனை பொறுமையுடன் பேசி சமாதானம் செய்து வைப்பார்கள். இப்படி திருமண வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சந்தோஷ தருணத்திலும் துன்பத்திலும் உறுதுணையாக இருந்து உறவுகளை மேம்படுத்துவர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் நேராக கூட பார்க்க தேவையில்லை. வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் வீடியோ கான்ஃபரன்ஸிலும் பார்த்து கொண்டு திருமணம் செய்கிறார்கள். செல்போனில் பார்த்து வாட்ஸ்அப்பில் திருமண பத்திரிகையை அனைவருக்கும் அனுப்புகிறார்கள். திருமணம் முடிந்தவுடன் அடுத்த அரை மணி நேரத்தில் மண்டபமே காலியாகி விடுகிறது. அப்படித்தான் இப்பொழுது திருமணம் நடக்கிறது. இந்த அவசர காலத்தில் திருமணம் மட்டும் விரைவாக நடப்பதில்லை, திருமண பந்தமும் விரைவாகவே முறிந்து விடுகிறது. ஆம், திருமணமானவர்களில் 10 6 பேர் விவாகரத்து பெற நீதிமன்றத்தில் வரிசை கட்டி நிற்கிறார்கள். இன்றைய திருமண உறவில் நம்மில் யார் பெரியவர்கள், யார் அதிகம் படித்தவர்கள், பணம் அதிகமாக சம்பாதிப்பது யார் என்பது போன்ற கேள்விகளால் திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். மனக்கசப்பால் பிரியும் உறவுகள் சிலரே என்றாலும் பொறுமை குணம் இல்லாமல் பிரிபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துதான் காணப்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் என்ற ஒன்று இருந்தது. அதனால் குடும்பத்தில் ஏற்படும் சிறு ஊடல்களை கூட நொடிப்பொழுதில் சமாதானம் செய்து வைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைய சூழலில் பணம் சம்பாதிக்க வேறு இடத்திற்கு செல்வதாலும் பெரியவர்களுடன் இருக்காமல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தனி குடும்பமாக பிரிந்து செல்வதால் குழந்தைகள் நம் முன்னோர்களின் அரவணைப்பு என்னவென்று தெரியாமலேயே வளர்கின்றனர். மேலும் குடும்பத்தின் மகத்துவமும் திருமணத்தின் அருமையும் நம்மில் பலரும் அறியாமலேயே இருக்கிறோம். இன்றும் சில வீடுகளில் கூட்டு குடும்பத்தின் மகத்துவத்தை புரிந்து ஒற்றுமையாக வாழ்பவர்களும் உள்ளனர். திருமணம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. அந்த பந்தத்தின் அருமையை உணர்ந்து மன மகிழ்வுடனும் குடும்பத்தினருடனும் இணைந்து வாழ வேண்டும். திருமணமான அனைவருக்கும் இன்று உலக தம்பதியர் தின வாழ்த்துக்கள். உலக தம்பதியர் தினமான இன்று இந்த பதிவை அனைவரும் படித்து உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.